சங்கரா மீன் குழம்பு பொரிச்ச மீனும் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மீன் பொரிச்சு எடுத்துருக்கேன். மீன் குழம்பு மீன் பொரிச்ச மீன் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் பொரிச்ச மீன் போட்டு சாப்பிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். மீனோட சாதத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ சங்கரா மீன் இன்னும் க்ளீன் பண்ணலை, அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்தோட அப்படியே இருக்குது. கல் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா உராசி அலசிட்டு குழம்பு ரெடி பண்ணலாம். ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ மீன் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம புளி சேர்த்துக்கணும், காரமும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 7 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மீனுக்கு தகுந்த மாதிரி 1/2 கிலோ மீனுக்கு நான் எடுத்துருக்கிற அளவு. தக்காளி 2, வெங்காயம் 4. நல்லா அந்த தூள், இந்த வெங்காயம் தக்காளி நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக புளி தண்ணி, நிறைய இல்லை, கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. இந்த மீன் குழம்புக்கிட்ட வந்து உப்பு, கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கூட்டி வச்சாச்சு. முருங்கைக்காய் ஒரு 2 சைஸு முருங்கைக்காய், உப்பு போட்டாச்சு. எல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுருக்கேன். 1/4 மணி நேரம் குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மீன் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாதி மீன் குழம்புக்கு பாதி மீன் வறுக்கிறேன். மீன் வறுவல் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து இப்போ மீன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லாம் திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. அடுத்த மீன் ரெடி ஆகிடுது. எல்லாமே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். செஞ்சு பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துடலாம். எல்லா மீனும் சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். நல்லா கொதிச்செடுத்து குழம்பு. இங்கே பாருங்கள், 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வடகம் அந்த வீட்டில் ரெடி பண்ணினது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி. நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம். பாருங்கள், அப்படியே குழம்புல சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. குழம்பு தாளிச்சிட்ட பிறகு கொதிக்கக்கூடாது. ஒரு மீன் கூட உடையாமல் அழகாக வரும். சட்டியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கூட மண் சட்டி பானையில் சமைச்சினா சூடு அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு மீன் கூட உடையாமல் சூப்பராக வந்துருக்கும். சங்கரா மீன் குழம்பு வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பொரிச்ச மீன் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.